بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் இணை வைப்பும் பிதாத்துகளும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழக மக்களின் அறியாமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இஸ்லாத்தினுடைய அடிப்படை திருமறை குர்ஆனும் நபிமொழிகள் மட்டும்தான் என்பதை உணர்த்துவதற்காக இந்த மகத்தான ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உருவாக்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உருவாக்கியதனுடைய நோக்கத்தை இன்று தமிழகம் உட்பட இந்தியா மற்றும் மலைகுடா நாடுகளிலேயும் மற்றும் மேற்கத்திய நாடுகளிலும் கூட இந்த ஏகத்துவ கொள்கை பிரச்சாரத்தை நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஏராளமான பணிகளில் மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் தௌஹீதுடைய எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் பெண்களாக இருப்பவர்கள் ஆலிம்களாக மார்க்கத்தை தெரிந்தவர்களாக உருவாக்குவதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னையில் வைத்து இந்த பெண்களுக்காக வேண்டி ஆலிமா பட்டப்படிப்பை உருவாக்குவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சியினுடைய விளைவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இந்த ஆலிமாக்களை கொண்டு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் பல இடங்களிலும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆதரவு நிறுவனங்களும் கூட ஆலிமாக்களுடைய பட்டப்படிப்பை உருவாக்கி இருந்தாலும் 3 வருடங்கள் என்பது கூடுதலான காலங்கள் என்பதை பலர்கள் முறையிட்டதாலும் அனுபவத்திலே 3 வருடங்கள் படிக்கக்கூடிய பெண்கள் ஒரு வருடத்திலே ஒரு 10-20% காணாமல் போய்விடுவதையும் அடுத்த வருடத்திலே இன்னும் ஒரு 20-30% போவதையும் ஒரு 100 பேர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் இறுதியில் ஒரு 20 நபர்கள் தான் மிஞ்சும் அளவிற்கு பெண்களுடைய இடையிடையே திருமணங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல குறைவுகள், இதன் காரணத்தினால் 3 வருட பாடங்கள் பெரும் சுமையாக இருப்பதை உணர்ந்து ஒரு வருடத்தில் பெண்களுக்காக அவர்களுடைய அடிப்படை தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு அவசியமான சில முக்கியமான பாடத்திட்டங்களை மட்டும் வைத்து நாம் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னையிலே கானத்தூர் என்ற பகுதியிலே ஒரு வருட ஆலிம் கோர்ஸை ஆரம்பித்தது. அது ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அது ஒரு வருடம் முடிவதற்கு முன்னால் இட நெருக்கடியின் காரணத்தினால் இங்கு சேலத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அதில் ஏறத்தாழ 21 மாணவிகள் இந்த ஆலிமா பட்டப்படிப்பில் என்ன செய்தார்கள், சேர்ந்தார்கள். அவர்கள் 21 நபர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், பட்டம் பெற்று போன வருடம் சென்றிருக்கிறார்கள். அதே நிகழ்ச்சியை நாம் சேலத்திலே நடத்தியிருக்கிறோம். அப்ப முதலாவது ஆண்டிலே 21 நபர்கள், அது வந்தது 21 நபர்கள் என்பதல்ல, இட பற்றாக்குறையினால் ரொம்ப குறைந்த இடம் என்பதன் காரணத்தினால் 21 நபர்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய இங்கே சேலத்திலே கொஞ்சம் இட வசதி அதிகமாக இருந்ததின் காரணத்தினால் போன வருடம் ஏறத்தாழ 41 நபர்கள் நாம் என்ன செய்திருக்கிறோம், சேர்த்திருக்கிறோம். இப்ப ஏறத்தாழ 41 மாணவிகள் இதுல சேர்ந்தார்கள். அதிலையும் நமக்கு இங்கேயும் அதற்கு மேல் சேர்க்கப்படுகின்ற நேரத்தில் தண்ணீர், இருக்கக்கூடிய இடம் மற்றும் சுகாதாரங்கள் இவைகளுடைய கவனத்தை கொண்டு நம்மளால் சேர்க்க முடியவில்லை. இப்பொழுதும் கூட இந்த வருடம் வரக்கூடிய இந்த 2010-2011 ஆண்டினுடைய கல்வி ஆண்டிலும் கூட 41 மாணவிகள் இப்போ தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 49 மாணவிகளும் கூடுதலாக இன்றும் இப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு வருட ஆலிமா பட்டப்படிப்புக்கு எங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அப்ளிகேஷன் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இடம் நெருக்கடியின் காரணத்தினாலும் பாடம் தூங்கப்பட்டு விட்டது என்பதன் காரணத்தினாலும் நாம் சேர்க்கவில்லை. ஆனா பெண்களுடைய ஆதரவு ஆண்களை விட
இந்த ஆலிம் பட்டப்படிப்புக்கு வந்து ஏராளமான பெண்கள், இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் என்றாலும் கூட மக்கள் படிக்க வைப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒரு வருடத்தினுடைய ஆலிமா பட்டப்படிப்பு மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறோம். இதிலும் கூட எப்ப நாம் இந்த ஆலிமா பட்டப்படிப்புக்கு மக்களிடத்தில் இருந்து நாம் எதை நாம் பெற்றுக் கொள்கிறோம், எவ்வளவு பணத்தை பெறுகிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய உணவு கட்டணமாக மிக குறைந்த அளவில் 800 ரூபாய் தான் என்ன செய்கிறோம் நாம் பெறுகிறோம். 1200 300 ரூபாய்க்கு மேல் சாப்பாடுக்கு மட்டும் என்ன செய்யப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது. அது இல்லாமல் தண்ணீர், மின்சாரம், ஆசிரியர்களுடைய சம்பளம், இடத்தினுடைய வாடகை, இவைகளை எல்லாம் நீங்கள் கவனத்தில் நீங்கள் கொண்டீர்களே ஆனால் ஒரு மாணவிக்கு மாதம் ஏறத்தாழ ஒரு 3000 ரூபாய் வரை செலவழிக்கப்படுகிறது. ஆனால் நாம் மாணவிகளிடத்தில் இருந்து வாங்குவது வெறும் உணவு கட்டணம் மட்டும், அதே போன்று அவர்கள் படிப்பதற்கு புத்தகம் மட்டும்தான். மீதமுள்ள பணத்தை நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைமையகம் மீதமுள்ள பணத்தை கொடுத்து இந்த ஆலிம்களை உருவாக்குகிறது. இந்த அடிப்படையில் இன்னொரு ஒரு கோர்ஸை நாம் வைத்திருக்கிறோம், 3 மாத அடிப்படை கல்வி. இந்த 3 மாத அடிப்படை கல்வி யாருக்கு என்று துவங்கப்பட்டது என்று சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை தழுவுபவர்கள். அந்த இஸ்லாத்தை தழுவக்கூடிய அந்த மாணவிகள் என்ன செய்ய வேண்டுமானால் திருமறை குர்ஆனை ஓதுவதும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை தெரிய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக சென்னையில் என்ன செய்யப்பட்டது, துவங்கப்பட்டது. இதுல புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு துவங்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க முழுக்க புதுசாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு எந்த உணவு கட்டணமோ புத்தக கட்டணமோ எந்த செலவும் இல்லை. முழுக்க முழுக்க 100% அவர்களுக்கு வந்து இலவசமாகவே என்ன செய்யப்படுகிறது, கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அத்துடன் முஸ்லிம்களாக இருந்தும் மாற்று மதத்தவர்களுடைய மார்க்க அறிவு அளவுக்கு ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கும் திருமறை குர்ஆனை ஓதி கொடுக்க வேண்டும், சில அடிப்படை துவாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடிப்படை செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் இஸ்லாத்திலே இருப்பவர்களுக்கும் கூட அந்த 3 மாத பயிற்சியை நாம் என்ன செய்கிறோம், கொடுத்திருக்கிறோம். இல்ல ஏறத்தாழ இதுவரையிலேயும் இந்த 3 மாத பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் தான் 394 நபர்கள் வந்திருக்காங்க. சென்னையில் இருந்து இன்று வரையிலையும் நம்ம கணக்கில் கொள்ளப்பட்ட 394 பேர்கள் இந்த 3 மாத பயிற்சியில பெண்கள்ல வந்து என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டிருக்காங்க. இதுல புதுதாக இஸ்லாத்தை தழுவியவரும் இருக்கிறாங்க, அதே மாதிரி இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் உள்ளவர்களும் என்ன செய்கிறார்கள், இதுல இருக்கிறாங்க. அப்ப இப்படி இந்த 3 மாத பயிற்சிக்கும் சரி, இதே போன்ற ஆலிமா கோர்ஸுக்கும் சரி மக்கள் என்ன செய்கிறார்கள், அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வியையும் இஸ்லாத்தினுடைய உண்மையான நோக்கத்தையும் இந்த பெண்கள் பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதற்கு முழுக்க முழுக்க நம்முடைய தலைமையினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற மிக குறைந்த அளவில் மட்டுமே நாம் என்ன செய்கிறோம், பொதுமக்களிடத்திலிருந்து, அதாவது படிக்க வரக்கூடிய மாணவிகளிடத்திலிருந்து பணம் பெறுகிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று இந்த கல்லூரியினுடைய பெண்களுடைய கல்லூரியின் வளர்ச்சிக்காக, ஆண்களுடைய கல்லூரியின் வளர்ச்சிக்காக, 3 மாத கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக நன்கொடை கொடுத்தவர்கள், இதற்காக உதவி செய்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் அதிகமான நன்மைகளை தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்துவிட்டு, நம்முடைய இந்த 2ஆம் ஆண்டு தௌஹீத் இஸ்லாமிய கல்லூரியின் பெண்கள் பகுதியினுடைய 2வது பட்டமளிப்பு நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. முதலாவதாக வேலூர் சார்ந்த ரில்வானா அவர்கள் தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் இப்போது உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, உங்களுக்கு முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் தொழுகையின் முக்கியத்துவம். ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய முதன்மையான காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா தொழுகை தான். அதுவும் இல்லாம முஸ்லிம்களோட அடையாளம் என்னன்னு கேட்டாவே தொழுகை தான். ஆனா இன்றைய கால மக்கள் கிட்ட இந்த 5 வேளை தொழுகை ஒழுங்கா இருக்கான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த தொழுகையை நிறைவேற்றவங்க வந்து ரொம்ப குறைவானவங்களா தான் இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தன் திருமறையில நிறைய வசனத்தை சொல்லி காட்டுறான், வாக்கிமுஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுங்கள், வாக்கிமுஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள், பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையின் தொழுகையின் மூலம் தான் உதவி தேடணும். ஆனா இன்றைய காலத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது விழுந்து விழுந்து துவா கேட்கறாங்க. சஜ்தால நின்று அழுவது, துவா கேட்கறது, கையெழுந்து துவா கேட்கறது நல்லா இருப்பாங்க.
ஆனா அதே அவங்க கஷ்டம் நீந்துட்டா அந்த பக்கம் தொழுகிறது ஒரு சாதாரணமா ஒரு 2 நிமிஷம் தொழுக மாதிரி தொழுதுட்டு வந்தது. ஏன் இன்னும் சில மக்கள் தொழுகிறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு தான் இன்றைய கால மக்கள் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கடமைகள்ல பார்த்தோம்னா இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் தொழுகை. நம்மளுடைய கடமை என்னன்னா தொழுகைன்றது ஒரு கடமை. நம்மளுடைய கடமையை பத்தி எல்லாரும் விசாரிக்கப்படுவாங்க மறுமை நாள்ல. அப்ப தொழுகையை பத்தம் விசாரிக்கப்படுவாங்க. இன்றைய கால மக்கள் கிட்ட யாருக்கிட்டையாவது போய் உங்களுடைய கடமையில உங்க கடமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நல்ல மனைவி வரணும், அவளை நான் நல்லா வச்சுக்கணும், என்னுடைய தாய் தகப்பன் நல்லா வச்சுக்கணும், என்னோட குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா தொழுகைன்றது ஒரு கடமைன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா குறைவானவர்களா தான் அதுல இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தன் திருமலையில சொன்ன போது என்ன சொல்லி காட்டுறான்னா, ஹாஃபிலு அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வக்கூமு லில்லாஹி கானிதீன், தொழுகையும் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தொழுகையை விடக்கூடாது. நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா நம்ம துவா கேட்கறவங்களா இருக்கும். 5 வேளை தொழுகையை நிலைநாட்டுறவங்களா இருக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் போது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கும் ஒரு இறை மறுப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது தொழுகை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டும் போது இறை மறுப்பாளனுக்கும் இறை நம்பிக்கையாளனுக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது ஒப்பந்தம் என்னன்னா தொழுகை. அந்த தொழுகையை விட்டவன் காபிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுனா, அதாவது காபிர்னா வேற ஒரு தர்கால போய் ஏதாவது பண்றது இல்ல சிலைகளை வணங்குறது, அதுதான் இணை வைப்பதுன்னா கிடையாது. காபிர்னா தொழுகை விட்டவன காபிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்றைய காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா தொழுகை விடுறது ஒரு சர்வ சாதாரணமா இருக்கு. எப்படின்னா இப்ப யாராவது வீட்டுல உற்றாரினர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசுறது, அரட்டை அடிக்கிறது, அவங்க 2 நாள் இருந்துட்டா அவங்களோட உட்காந்து ஐயோ சரி விடு இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே, எல்லாம் ஊருக்கு போன பிறகு பொறுமையா தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நாம எங்கேயாவது வெளியே ஊருக்கு போயிட்டோம்னா என்ன பண்றோம், சரி விடு ஊருக்கு போய் இன்னும் சாதாரணமா ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி தொழுகைக்கும் லீவ் போட்டுட்டு சரி விடு வீட்டுக்கு போய் 2 நாள் கழிச்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியா இருக்கும். ஆனா என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகையை விட்டவன் காஃபிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. இப்ப தொழுகையினால் ஏற்படும் நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அல்லாஹ் தன் திருமலையில சொல்லி காட்டுறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமலையில தெளிவுபடுத்தியிருக்கான். இப்ப இந்த வசனத்துல நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய மக்கள் நாம எல்லாரும் அன்றாட வாழணுமே, ஒரு நாளாவது யாராவது ஒருத்தர் நான் இன்னைக்கு ஒரு தீமையும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர மனசு கஷ்டப்படுத்திடுவோம், இல்ல ஏதாவது சொல்லிடுவோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த தப்பு பண்ற கூடியதாலதான் இருக்கும். ஆனா இந்த தொழுகை என்னன்னா வெட்கக்கேடான காரியங்கள்ட்ட தீமையை விட்டும் தடுக்குது. வெட்கக்கேடான காரியம் என்னன்னா இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞான வளர்ச்சினால நிறைய வெட்கக்கேடான செயல்லாம் நடந்துட்டு வருது. ஒரு பெரிய விஷயம் கூட சாதாரணமா சரி விடு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா செஞ்சுட்டு வரோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகை வெட்கக்கேடான காரியங்கள்ட்ட தீமையை விட்டு தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமலையில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு வசனத்தை சொல்லும் போது, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுப்போருக்கு அவர்களின் கூலி அல்ல இறைவனிடமே உள்ளது, அவர்கள் எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் எதற்கும் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமலையில சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனத்துல என்ன தெரியுது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது, அவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, அது மட்டும் இல்ல அவங்களோட இறைவனிடம் இருந்து அந்த கூலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமலையில தெளிவுபடுத்தி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சஹாபாக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, சொல்றாங்க இப்ப ஒரு மனிதன் இருக்கான், அவன் வீட்டு எதுக்கு ஒரு ஆறு இருக்கு, அவன் தினமும் ஒரு நாளைக்கு 5 வேளை அந்த ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவான். அப்ப அவன் உடம்புல ஏதாவது எஞ்சி இருக்குமா, அழுக்கு ஏதாவது எஞ்சி இருக்குமா அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கிட்ட கேட்கும் போது அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க எதுவுமே எஞ்சி இருக்காது அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அப்படித்தான் ஒருவனை 5 வேளை தொழுதா அவன் பரிசுத்தமானவனா இருப்பான், தூய்மையானவனா இருப்பான், இதுக்கு ஓமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுது, நமக்கு 5 வேளை தொழுதா இது மட்டும் நமக்கு பரிசுத்தமானவங்களா ஆயிடும், நம்ம எந்த ஒரு தீமையும் செய்யறதுக்கான எந்த ஒரு வழிவகுப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் போது, இப்ப தொழுகைக்காக யார் காத்திருந்து அதுக்காக தொழுகிறதுக்கு முன்னாடியே யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு தொழுதார் போன்ற நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிட்டாங்க. இப்ப தொழுதார்னா இப்ப இங்க நிறைய இருக்க இளைஞர்கள் இருந்து நிறைய பேர் பார்த்தோம்னா 6 மணி ஷோ இருக்குன்னா சினிமா தியேட்டர்ல கியூ நிறைய பேர் நிற்பாங்க. எதுக்காக? டிக்கெட் காலி ஆயிடும், ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டா சினிமா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு போற ஷோவை 5:30 மணிக்கெல்லாம் போய் கியூ நின்று டிக்கெட் பார்க்குவாங்க.
டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா பள்ளிவாசல்ல வந்து தொழுகைக்காக யாராவது இப்படி வந்து காத்திருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய எவ்வளவு குறைவான மக்கள் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அப்ப நம்ம எதுக்கு முயற்சி எடுக்கணும்னா தொழுகைக்கு தான் முயற்சி எடுக்கணும். ஆனா இப்ப உலக ஆசைக்காக வேற வேற வழியில போய் இந்த மாதிரிலாம் செலவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு ஜும்மால இருந்து மறு ஜும்மா வரைக்கும் யார் இடைப்பட்ட காலம் ஒரு வேளை விடாம தொழுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜும்மால இருந்து மறு ஜும்மா வரைக்கும் ஏற்பட சிறு பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இன்றைய காலத்துல பாவங்கள் செய்யறோம், நிறைய பாவம் செய்யறோம், சின்னது பெருசா எது நமக்கும் தெரியாது. ஆனா எந்த பாவம் செய்ய முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், அது எவ்வளவு பெரிய விஷயம். நாம செய்யற பாவங்கள் எத்தனையோ அது மன்னிக்கப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு ஈடுபாடு கொடுக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்றைய கால மக்கள் எப்படி இருக்கோம்னா 2 நாள் தான் பள்ளிவாசல் போவாங்க. அது எந்த நாள்னா ஒன்னு ரம்லான், இன்னொன்னு பக்ரீத். இது 2 நாள் தான் போவாங்க. மிச்சபடி அந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்கன்னா கண்டிப்பா தொழுவே மாட்டாங்க, அந்த பக்கம் தாண்டி கூட போக மாட்டாங்க. இந்த மாதிரி சில மக்கள் இருக்காங்க. இன்னும் சில மக்கள் எப்படி இருக்குன்னா ஜும்மா நாள் கரெக்டா இந்த ஜும்மாக்கு போவாங்க, அதோட மறு ஜும்மாக்கு தான் அந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்களே தவிர மிச்சபடி அந்த ஜும்மா மற்ற நாள்ல வந்து தொழுகைக்கு போறவங்களா கிடையவே கிடையாது. அந்த மாதிரி மக்கள் தான் இருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, 5 வேளை தொழுகையும் தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் நமக்கு அதுதான் சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு எத்தி வைக்கணும். எப்படின்னா அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் போது முகமதே தொழுமாறு உங்க குடும்பத்தினருக்கு எத்தி வைப்பீராக, அதனால் ஏற்படும் சிரமங்களை சகித்துக் கொள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். நாம வந்து நம்ம வீட்டுல இருக்கவங்க நம்ம முதல்ல நாம கடைப்பிடிக்கணும், அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க வீட்டுக்கு சொல்லணும். அது இல்லாம நம்ம வீட்டுல விட்டு அடுத்தவங்க வீட்டுக்கு சொன்னா முதல்ல உங்க வீட்டை போய் திருத்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணோம், முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் எடுத்து வைக்கணும். ஆனா நம்மளுடைய தாய் தகவலாம் நம்மள ஆலிமா படிக்க வச்சிருக்காங்க, நல்லா படிக்க வச்சிருக்காங்க, ஓத தெரிவித்தோட நமக்கு நல்லது கெட்டது தெரியணுன்றதுக்காக தான் இங்க வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப நம்ம போய் வீட்டுல சொல்லும் போது அவங்களும் ஏத்துக்கணும். சரி நம்ம பொண்ணு நல்லது தானே சொல்றா, கரெக்டா தானே சொல்றா, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல பின்பற்றணும். அவங்க பின்பற்ற அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கும் அவங்களும் சொல்லி அதனால நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னே தவிர உன்னுடைய வேலை என்ன உன்னோட வச்சுக்கோ, என்கிட்டலாம் அதை கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களாம் இருக்காங்க இந்த இடத்துல. அதனால முதல்ல அவங்களெல்லாம் திருத்தணும். நம்மளுடைய ரசூல்லா வந்து அந்த மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா சரி நம்மள இந்த மாதிரி பேசுறாங்களே, ரசூல்லா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு அவங்களுக்கு கேவலம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அப்ப கூட ரசூல்லா என்ன பண்ணாங்க, அவங்க மனம் தளர்ந்தாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க முன்னாடி நின்று மார்க்கத்தை எடுத்து வச்சுனாதான் நமக்கு இது தூய்மையான மார்க்கம் கிடைச்சிருக்கு. அப்போ நாமளே இந்த மார்க்கத்தை நம்ம என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவமானம் வந்தாலும் நாமளே எத்தி வைக்கணும். அந்த எத்தி வைக்க நமக்கு தான் அந்த நன்மை கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரம். அல்லாஹ் தன் திருமலை சொல்லும் போது இன்ன சொல்லாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமலை சொல்லிக்கிறார். நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்போ கரெக்டான நேரத்துல தொழுகனா அந்த நேரத்துல தொழுகணும், அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல சீரியல் போட்டுட்டு இல்ல சினிமா பாட்டு கேட்டுட்டு என்ன பண்றாங்க, வீட்டுல யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு சரி 10 மணிக்கு கூட தொழுதுக்கலாம், 10 மணிக்கு தொழுதுக்கலாம், ஏன் நாளைக்கா தொழுதுக்கலாம், இன்னைக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு தொழுகிற இஷா தொழுகைய 10 மணிக்கு தொழுகிறாங்க. இப்படியும் மக்கள் நம்ம கிட்ட இருக்கதான் செய்றாங்க. எத்தனையோ மக்கள் அந்த டைம்ல கரெக்டா தொழுகிறாங்கன்னா குறைவானவர்களா தான் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா அந்த தொழுகையா கரெக்டா அந்த டைம்ல தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்ப தொழாதவங்க தீமை தொழல்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாஹ்வே தன் திருமறையில சொல்லும் போது சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகளை பார்த்து கேட்கறாங்க, நரகவாசிகளே உங்களை வந்து நரகத்தை சேர்த்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நரகவாசிகள் சொல்றாங்க, நாங்க வந்து ஏழைக்கு உணவளிப்பதாகவும் தொழுறவங்களும் இல்ல, அதனால நாங்க வந்து நரகத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்க தொழுலன்னா அவங்க செல்லும் இடம் என்ன, நரகம் தான். அவங்களே சொல்றாங்க நீங்க எதுக்காக நரகத்துக்கு போனீங்க, நாங்க எதுக்காக நரகத்துக்கு போனோம், நாங்க வந்து ஏழைக்கும் உணவளிக்கல தொழுகவும் செய்யல, அதனாலதான் நாங்க வந்து நரகத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அப்ப நம்ம தொழுலன்னா நம்ம செல்லும் இடம் என்ன, நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய கனவுல வந்து ஒரு நாள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தலை நசுக்கப்படுறத பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை பத்தி சஹாபாக்கள் கிட்ட விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா எதுக்காக அந்த மாதிரி அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தொழுறவங்களா இல்ல, அதனாலதான் அவங்களுக்கு இந்த தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்ப நாம இப்ப வந்து சாதாரணமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது வெளியே போகும்போது தலை நசுக்கப்படுறது அப்படி பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கு, ஒரு அருவருப்பா இல்லச்சா என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அகோரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஏன் இப்படியா நம்ம கண்ணால பார்க்காம யார்ட்டாவது காதால கேட்டாலோ அல்லது செய்தியில பார்த்தாலும் எந்த அளவு கஷ்டப்படுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தொழாம இருந்தா நமக்கு கூட நாமளே தொழாம தான் நமக்கும் அந்த தண்டனைன்றது நமக்கு எவ்வளவு, அதுல இருந்து நாம எவ்வளவு தூரம் பாதுகாப்பு தரதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நாம என்ன பண்ணணும், ஒரு வேலையும் விடாம 5 வேலையும் தொழுகணும். நாம தொழுவதுதான் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கவங்களே தொழு வச்சு அதிகமா நன்மை பெற்று
இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியதாக எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு உங்கள் மத்தியில் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம். நம் சமுதாயமானது கல்வி என்று எடுத்தாலே பின்தங்கிய நிலை. அதிலும் முஸ்லிம்கள் என்றாலே அவர்களுக்கும் அதாவது நமக்கும் கல்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அந்த அளவுக்குத்தான் நிலைப்பாடு இருக்கிறது. மேலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா முஸ்லிம்கள் கல்விக்காக ஒரு இலக்கு நாடியுள்ளார்கள். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனில் கூறப்பட்டதையும் இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டதையும் விளங்கி இன்று நம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்க, கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மக்களே நன்கு விளங்க வேண்டும், உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்க்க கல்வி கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை பற்றி தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். தாமும் குர்ஆனை கற்று பிறருக்கு எத்தி வைப்பவரே மக்களில் சிறந்தவர். அப்ப மக்கள்ல சிறந்தவங்க யாரு? தாமும் கற்று பிறருக்கு கற்றுக்கொள்ள. எது? மார்க்க கல்விய, உலக கல்வி இல்ல, மார்க்க கல்விய. ஆனா நம்முடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா இதுக்கு மாற்றமா தான் இருக்காங்க. தன்னோட மகன் MBBS என்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றதுல பெருமையா இருக்காங்க. உண்மைதான், ஒத்துக்கூடிய விஷயம் தான். எப்படி 4 தெருப்பொறுக்கிங்க இருக்கிற இடத்துல தான் பையன் படிச்சு நிக்கிறான் அப்படின்னா சந்தோஷப்பட விஷயம் தான். ஆனா அதே இடத்துல அந்த பையன் மாத கல்வியும் அறிஞ்சு நின்னானா தாய் தந்தையர் என்ன, உள்ள உற்றார் உறவினர் என்ன, உலகமே போற்றக்கூடியவனா இருப்பான். அல்லாவே அவனுக்கு ஒரு சிறந்த தர்ஜாக்கு கொடுத்து வைப்பான். ஆனா அதை உணராம நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, மாத கல்வி அப்படியே ஓரம் கட்டி விட்டுட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நல்லா விளங்குது நமக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஆபீஸ் இன்ட்ரோ, ஏன்னா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு படிச்சு முன்னுக்கு வந்து ஒரு ஆபீஸ் போய் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். நான் இல்லைன்னு சொல்லல, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும்னா இந்த இங்கிலீஷ் அது இது எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஆனா அது எது வரைக்கும் 100 வருஷ வாழ்க்கை வாழக்கூடிய இந்த இம்மைக்கு மட்டும்தான் பயன்பெறும். ஆனா மாத கல்வியானது எப்படி நமக்கு மறுமைக்கு. ஏன்னா அல்லாஹ் தஆலா இங்க இருக்கிற இன்டர்வியூக்கு நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, நாளைக்கு நம்முடைய நன்மைகள் பாவங்கள் அதெல்லாம் கணக்கிடப்பட்டு அதனுடைய என்னென்ன நீ செஞ்சிருக்க எல்லாம் கணக்கு பார்த்து கேள்வி கணக்குன்னு ஒண்ணு கேட்டு நீ சொர்க்கத்துக்குரியவனா நரகத்துக்குரியவனா பார்க்கக்கூடிய விஷயமே எதுல இருக்கு? மாத கல்வியில தான் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு உலக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மேலும் சொல்ல போனா அதை விட ஏங்க இந்த மேட்டர் எடுத்துக்கோம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறோம், அந்த பொண்ணு பார்த்து இப்ப சொல்றான் என் மகனுக்கு பொண்ணு பாத்திருக்கேன் அப்படின்னு. உடனே முதல் கேள்வி என்ன வரும்? பொண்ணு படிச்சிருக்காளா? மாத கல்வி இல்ல, உலக கல்வி தான் கேட்பாங்க. காலேஜ் படிச்சிருக்கா? ஓகே. ரெண்டாவது கேள்வின்னு பார்த்தோம்னா என்ன கேட்பாங்க? பொண்ணு அழகா கலரா? அவ்வளவு ஒரு அப்படி ஒரு ஆக்கப்பூர்வமா கேட்பாங்க. அழகா இருக்காளா கலரா இருக்காளான்னு கேட்பாங்க. சரி, அது விட்டு தரங்க. மூணாவது கேட்பாங்க என்ன போடுவாங்க, கொஞ்சம் பையனுக்கு போடுற மாதிரி இல்ல, நல்ல வசதியான குடும்பம் தானா அப்படின்னு. ஆனா 4வது கேள்வி கேட்பாங்க, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். 4வது இடத்துலயாவது மாத கல்வி கொண்டு வச்சிருக்காங்க. அது எப்படி? சும்மா சாதாரணமா கேட்பாங்க, நம்ம படிப்பு ஏதோ படிச்சிருக்கா பொண்ணு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் மாத கல்வி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் சந்தோஷம் தான், 4வது இடத்துலயாவது நம்ம மாதத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது. இன்னும் சொல்ல போனோம்னா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடுறதா இருந்தா 4 நோக்கத்துக்காக தேடப்படணும் சொல்லப்படுது. அதுல என்ன, பெண் வந்து மாத கல்வி நிறைந்தவளா இருக்கிறாளா அப்படி இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாக இருப்பாங்கிறது அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனா நம்முடைய மக்கள் எல்லாருமே உலகத்துக்கு தான், அதாவது இந்த வாழ்க்கைக்காகத்தான் முக்கியத்துவம் கொடுத்து மாத கல்வியை கல்வி வச்சிருக்காங்க. அவங்களுடைய நோக்கம்ல என்ன? உலக கல்விக்கு, உலக ஆதாயத்துக்காகத்தான், இன்னும் வருமானத்துக்காகத்தான், இன்னும் சொல்லப்போனா இன்னும் கௌரவத்துக்காகத்தான் அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர, இன்னும் ஸ்டைலிஷா இருக்கணுங்கிறதுக்காக தான் பாக்குறாங்களே தவிர தான் மகனோ இல்ல மகளோ ஒரு மார்க்கத்தை அறிஞ்சிருக்குங்கிற நிலைமை யாரும் யோசிக்கிறது இல்ல. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து இதெல்லாம் சொல்றது பார்த்து நீங்க வந்து உடனே கணக்கு என்ன உலக கல்வியை வேணான்னு சொல்றாங்க அப்படி நான் சொல்லல. உலக கல்வி தூரம் போடுன்னு நான் சொல்ல வரல. உலக கல்வி நமக்கு தேவை. இன்னும் சொல்ல போனா மாத கல்வி எப்ப சிந்திக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பையனோ பொண்ணோ நில தடுமாறும் போது அந்த நேரத்துல பொண்ணு பையனோ தடுமாறிடுவாங்களோ அப்பதான் மாதுவாங்க எங்களுக்கு தேடப்படுது. இல்ல எப்ப கொடுக்க வேண்டிய சின்ன வயசுல இருந்தே 5ல் வளையாதது 50ல் வளையுமா நான் கேக்குறேன். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? மார்க்க கல்வி சிறு வயசுல இருந்து ஊட்ட ஊட்ட ஊட்டதான் அவன் வளர்ந்து நிக்கும் போது நீங்க கவலையே பட தேவையில்லை, அவன் மார்க்கத்தோட கரெக்டா போயிட்டு இருப்பான். ஆனா விடுற நேரத்துல எல்லாம் ஒரு பக்கமா ஒரு இதுல விட்டுட்டு இப்ப மார்க்கம் வேணும், என் பையன் மார்க்கம் இல்லாம இருக்கானே, என் பொண்ணு மார்க்கம் இல்லாம இருக்கேன்னா சொல்லிக்கிறதும் பேசிக்கிறதும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா நமக்கு? அதுதான் நம்ம காண முடியுமா? நாளைக்கு இன்னைக்கு பின்னால தவிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். அப்ப மாத கல்விங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இதுல இருந்து நம்ம விளங்கணும். இன்னும் அடுத்து நம்ம சொல்ல போனோம்னா தாய் தந்தையர்களை எப்படி பராமரிக்கணுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கான்.
மார்க்கம்னு ஒண்ணு நம்ம இடத்துல இருந்ததுன்னா அல்லாஹ்ல என்ன காட்டியிருக்கான், எதெல்லாம் செய்யக்கூடாது, எது ஹராம் இருக்கு, எது ஹலால் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தோம்னா நாம என்ன பண்ணுவோம், கரெக்டான முறையில நாம இருந்திருப்போம். ஆனா நாம என்ன பண்றோம், அதை அப்படியே மார்க்கம் சொல்லவே வேணாம், எடுத்த தலைப்பை என்ன மார்க்க கல்வியின் அவசியம் இருக்கும்போது மார்க்க கல்வி இல்லாதனாலதான் பேச வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கம் இல்லாதனால அவன் என்ன பண்றான், நாகரீகமான வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு அவ பேச்ச கேட்டுட்டு முதியோர்களை எப்படிங்க உருவாச்சு, நான் கேட்கிறேன் எப்படி உருவாச்சு? ஒண்ணு பொண்ணு இந்த பக்கமா போயிருக்கும், இல்ல பையன் அந்த பக்கம் போயிருக்கும். ஆனா ரெண்டு பேருமே அவங்க அம்மா அப்பாவை தான் பார்க்கணும்னு நினைப்பாங்களே தவிர தன்னை நம்பி வந்தவங்களோட குடும்பத்தை அப்படி விட்டுறணும். அப்படிதான் இருக்கு. அதனாலதான் முதியோர் இல்லம் எல்லாம் காரணம் என்ன, சரியான முறையில் மார்க்கம் நமக்கு வந்து சேரல. வந்து சேர்ந்தாலும் விட்டு தள்ளக்கூடிய மக்களாகத்தான் நாம இருக்கிறோம். இது சரியா சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, நான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே அழகான முறையில சொல்லி கொடுத்திருக்கான், எப்படி பெரியோர்களுக்கு பெற்றவர்களுக்கு எந்த முறையில துவா செய்யணும்னு சொல்லி. பணிவான சிறகு என்னும் அதனை அவ்விருவருக்கும் தாழ்த்துவீராக. என்னை சிறுவனாக இருக்கும் போது அவர்கள் என்னை எவ்வாறு பராமரித்தார்களோ அவ்வாறே போன்று அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக அப்படின்னா அல்லாஹ் தஆலா நீ இந்த மாதிரி துவா கேளுன்னு கற்றுக் கொடுத்திருக்கான். பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இல்ல புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு மாமியார் மாமனார் எங்க கொண்டு போய் விடுறாங்க, முதியோர் இடத்துல விடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன, சரியான மார்க்கம் நம்ம இடத்துல இல்ல. மார்க்க கல்வின்னு ஒன்று நம்ம இடத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறுக்கு வாய்ப்பே இருக்காது. மேலும் இன்னும் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் முக்கியமானங்க, இதுவரைக்கும் கல்வி எப்படி எந்த அளவுக்கு நம்ம இடத்துல பரவி இருந்தது, நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு பார்த்தோம். அப்போ மார்க்க கல்வியின் அவசியம் உணர்த்தப்பட வேண்டிய அளவுக்கு இருக்குதுன்னா இல்லாத நாளங்கிறதுனாலதான் இது அந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுது. மேலும் சொல்ல போனோம்னா, இந்த மார்க்க கல்வியானது இந்த கல்வி இருந்திருந்ததுன்னா அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை எடுத்து படிச்சிருப்பான். அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான், நபியே நீர் கூறுவீராக தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் இன்னும் தன் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக, இதுவே அவர்களுக்கு சிறந்தது, அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துல 30வது வசனமா சொல்லி காட்டுறான். மேலும் இது இந்த மார்க்க கல்வி நமக்கு வேணும்னா நாம என்ன பண்ண, அதிகமா துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். எப்படிப்பட்ட துவா, குல் ரப்பி ஸித்னி இல்மா, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துன்னு நம்ம அதிகமா கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். நாம அது கேட்கக்கூடியவங்களா இல்ல. காலையில எழுந்து இந்த துவாக்களை கேட்டு பாருங்க, உண்மையில மனசுல எந்த ஒரு பாடம் நம்மளால படிக்க முடியலையோ அல்லாஹ் தஆலா மனசுல பதிய வைப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அது காட்டி கொடுத்த துவா அது. மேலும் மார்க்க கல்வி அறியாதனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாம் என்னென்ன நடக்குது உலகத்தை பத்தி தான் பேசலாம், மறுமை பத்தி ஒண்ணு சொல்லணும் இல்லையா, ஏன்னா அது சொன்னாதான் மனசுல தங்கும். மார்க்க கல்வி அந்த நரகத்துக்கு தள்ளப்படும் போது அப்போ நரகவாசியில் இருக்கக்கூடியவங்க சொல்வாங்களா, நாங்கள் செவிமடுத்திருந்தாலோ விளங்கி இருந்தாலோ இவ்வாறு நரகவாசிகளோட நாங்கள் இருந்திருக்க மாட்டோமே அப்படின்னு அந்த நேரத்துல நின்று அலறுவாங்களா. எப்படி, நாங்க உங்க பேச்ச கேட்டிருந்தா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா, அதெல்லாம் விளங்கி இருந்தோம்னா இப்படி வந்து நரகத்துல நாங்க நின்று இருக்க மாட்டோமே. அப்போ எப்போ கை செய்தப்பட்டு எந்த இடத்துல மறுமை வாழ்க்கையில நிக்கும் போது உங்களுக்கு தோணும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நம்ம எப்ப இருக்கணும், இப்பவே நம்ம அந்த முடிவை எடுத்துக்கணும். மார்க்க கல்விக்காக நம்மளை மாத்தி கூட இருக்கணும். எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு முன் நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், நன்மை ஏவி தீமையை தடுத்தல். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைச்சி, இந்த உலகத்துல மனிதர்களையும் படைச்சு, அந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அல்லாஹ் என்ன படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த மனிதனை தன் மனம் போன போக்குல போக்க விடாம ஒரு சில கட்டுப்பாடோட அந்த மனிதனை கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுத்திருக்கான். அந்த கட்டுப்பாடுகளை எல்லாருமே கடைபிடிச்சு நடக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. சில பேர் அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாடுகளோட நடக்கிறாங்க, சில பேர் அல்லாஹ் சொன்ன கட்டுப்பாடு இல்லாம நடக்கிறாங்க. அப்ப அந்த கட்டுப்பட்டு நடக்கிறவங்க என்ன பண்ணணும், கட்டுப்படாம நடக்கிறவங்கள திருத்தணும். அதாவது நன்மை ஏவி தீமைய தடுக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றானா, வல்தகும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் ஹைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்துல் ஆலு இம்ரான்ல 104வது வசனமா அல்லாஹ் சொல்றான். நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியில் அழைக்கும் சமுதாயம் உங்களிலிருந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்ற ஒரு கடமைய, ஒரு சுமைய அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருக்கான், நம்ம மேல சுமத்தி இருக்கான். அப்ப நம்ம எல்லாருமே அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோமான்னு பார்த்தா கிடையாது. சில பேர் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு என்ன பாக்குறாங்க, வயசு வேணும், பெரியவங்களா இருக்கணும், ஆலிமா படிச்சிருக்கணும், நிறைய வசனங்கள் தெரிஞ்சு
அப்பதான் என்ன பண்ண முடியும், நன்மை ஏவி தீமையை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுக்கு வயசு வித்தியாசம்ன்றது எதுவுமே கிடையாது. உங்க கண்ணு முன்னாடி ஒரு தீமை இருக்கா, அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அதை தட்டு கேட்கணும். அது எல்லாருடைய கடமை. அது இவன் பாட்டு தப்பு செய்யறான், நம்ம ஒழுங்கா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னை பத்தி ஒரு செய்தி கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ணுங்க, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம அல்லாஹ் பத்தியும் தூதர் பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கு, அது எல்லாம் நம்ம எல்லாருக்கிட்ட சொல்றோமான்னு பார்த்தா கிடையாது. ஏன் இந்த இடத்துலயே அல்லாஹ் பத்தியும் தூதரை பத்தியும் தான் நம்ம பேசுறோம். இதை எத்தனை பேர், 4 பேர் வெளியே போய் சொல்லுவாங்க, மீதி 4 பேர் என்ன பண்ணுவாங்க, சரி கேட்டுட்டோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. நம்ம இந்த சமுதாயத்துல பல பேரை சந்திக்கிறோம், பல ஆண்களையும் சந்திக்கிறோம், பல பெண்களையும் சந்திக்கிறோம். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் செய்யணுமா, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதா, நான் ஒரு ஆண்டு விழாக்கு போனேன், அங்க இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, சரி அதை நம்ம கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், மத்தவங்க கிட்ட போய் எடுத்து வைக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் அது மாதிரி நடக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. யாருமே அப்படி நடக்கிறது கிடையாது. மனிதன் திருந்தணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், ஒரு தூதரை நியமிச்சிருக்கான். அந்த தூதருக்கு மரணிச்சிட்டாருன்னா இன்னொரு தூதர், அந்த தூதர் மரணிச்சிட்டாருன்னா இன்னொரு தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல தூதர்களை அனுப்பினான். ஆனா இறுதி தூதராக கொண்டு நம்ம சமுதாயம் மட்டும் என்ன பண்ணணும், தூதருக்கு அப்புறம் நம்ம எப்படி திருந்திக்கணும், நம்மளுக்கு நம்மளே தான் திருந்திக்கணும். யாராவது நன்மை செய்யாம இருக்காங்களா, அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்யுங்கன்னு சொல்லணும். யாராவது தீமை செஞ்சிருக்காங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணணும், இதை செய்யாதன்னு சொல்லிட்டு தடுக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். பொதுவா நன்மை ஏவி தீமையை தடுக்கும் போது, நன்மையை சொல்லும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியா, நான் செய்யணுமா, சரி செய்யறேன் அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனா ஒரு தீமையை தடுக்கும் போதுதான் என்ன வரும், பல ரீதியா பிரச்சனைகள் வரும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் கிட்ட என்ன பண்ணாங்க, அடி வாங்கினாங்க. எதுக்காக அடி வாங்கினாங்க, தொழுங்கன்னு சொன்னதுக்கு அடி வாங்கினாங்களா, இல்ல நோன்பு வைங்கன்னு சொன்னதுக்கு அடி வாங்கினாங்களா, இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் தீமை இந்த வார்த்தை சொன்னதுக்காகவும் தீமையை தடுத்ததுக்காகவும் என்ன பண்ணாங்க, குறைஷிகள் கையால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடி வாங்கினார்கள். அப்போ ஒரு தீமையை தடுக்கும் போது பல கஷ்டங்கள் வரும், பல துன்பங்கள் வரும், பல பேரை இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட நமக்கு ஏற்படும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இவன் நம்மளை விட்டு போயிடுவாங்களே, இந்த குடும்பம் நம்மளை விட்டுட்டு போயிடுமே, நம்ம எடுத்து சொல்லாம இவங்க கூடயே சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தீமையை தடுக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அந்த 2 பேரும் ஒரு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், இன்னொருத்தர் கிட்ட வா சினிமாக்கு போனா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றான், சினிமாக்கா அதெல்லாம் தப்புடா, நான் வரல, நீயும் போவாத, அதெல்லாம் தப்பு, போவேனான்னு சொல்லி தடுத்தான்னு வச்சுக்கீங்களேன். அந்த இடத்துல என்ன தெரியுமா வரான், நீ யோகியனா இருக்கியா, என்ன திருத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், போயிடுவான். நாளைக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணும் போதோ அல்லது நாளைக்கு அவன் வேற ஏதாவது விஷயத்துல ஈடுபடும் போதோ அவன் என்ன பண்ண மாட்டான், இவன் கிட்ட சொல்ல மாட்டான். ஏன்னா இவன் தான் ஒரே ஏதாவது நச்சரிச்சுட்டே இருப்பான், அதனால இவன் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவன் பட்டுமே அந்த தீமையின் பக்கம் போயிட்டே இருப்பான். அப்ப அந்த நேரத்துல என்ன இருக்குது, அந்த ஃப்ரெண்டு நம்மள வெறுப்பான், அந்த ஃப்ரெண்டு நம்மள ஒதுக்குவான், அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். எப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்த அவன் ஒரு தீமையை தடுத்ததுனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இழக்க வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போகுது, அதனால நம்ம தீமையை தடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீமையை தடுக்காம இருக்கணும்னு பார்த்தா இருக்கக்கூடாது. நம்ம தீமையை தடுக்கணும். இன்னைக்கு தீமை செய்யறவங்களா இவங்க தீமை தான் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கும்பலா எல்லாம் கூடி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரதட்சணை வாங்குறாங்க. அந்த வரதட்சணை வாங்கிக்கிட்ட போய் நீங்க வரதட்சணை வாங்காதீங்கன்னு சொன்னா அவங்க நம்ம என்ன பண்ணுவான், வெறுப்பான், ஒதுக்குவான், ஊரை விட்டு தள்ளி வைப்பான். இது மாதிரி பல துன்பங்களை நமக்கு தருவான், பல கஷ்டங்களை நம்ம தருவான். அப்படி நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துக்கிட்டு அந்த தீமையை நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும். உண்மையான நன்மையவே தீமையை தடுக்கிறவங்களுக்கு பல ரீதியா கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை நம்ம பொறுமையா கையாளணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, மன்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒருவர் தீமையை பார்த்தால், யாராவது ஒருவர், சின்னவங்க பெரியவங்க அப்படி வயசு இல்ல, யார் தீமையை பார்த்தாலும் என்ன பண்ணுங்க, தனது கையால் தடுங்க. முடிஞ்ச அளவு உங்க பலத்தை வச்சு உங்க கையால என்ன பண்ணுங்க, தடுங்க. அதுக்கு உங்களால முடியலையா, உங்களுடைய வாயால தடுங்க. அதுக்கு உங்களால முடியலையா, உள்ளத்தால வெறுத்து ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தீமை நடந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா போன்னு சொல்லல, அந்த இடத்துல தடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த தீமையை பார்த்துட்டு சரி தடுக்கிறோம் கிடையாது. அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு போறானா, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தன் இன்னொருத்தருடைய பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறான், இல்ல ஏதாவது பண்றான்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நம்ம என்ன பண்றது, பார்த்துட்டு நம்ம பாக்கெட் தடவை பார்த்துட்டு காசு நம்ம கிட்ட இருக்கா, அது போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏன் அவனுடைய காசு அந்த இடத்துல பதிக்கப்படுது.
பொழுது ஒருத்தன் தீமை பண்றானே அந்த போய் திருத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறான், நினைக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த சமுதாயத்துல தீமை தான் பெருகி கிடக்குது. அந்த தீமையை தடுக்கிறதுல தான் நம்ம என்ன பண்ணணும், அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதுக்காக நன்மையை ஏவாம விடக்கூடாது, நன்மையை ஏவணும், இருந்தாலும் தீமையை தடுக்கிறதுல தான் அதிக இது பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, வட்டி வாங்குறாங்க. இந்த வட்டி வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த தீமையை வந்து யாருமே ஆரம்பத்துல இருந்தே தடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு வட்டி இவ்வளவு தூரம் பெருகிட்டு இருக்கு. அந்த வட்டியினுடைய தீமையும் அந்த வட்டியினுடைய தண்டனையும் அந்த வட்டி வாங்குறவனுக்கு சரியா புரியல. அதனாலதான் அவன் திரும்ப 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 அந்த வட்டியினுடைய தொழிலே ஈடுபட்டுட்டு வந்திருக்கான். அந்த வட்டி வாங்குறவங்க கிட்ட போய் பஞ்சு கறியை சமைச்சு கொடுத்தாலோ இல்ல பஞ்சு பிரியாணி எடுத்துட்டு போய் கொடுத்தாலோ அவன் என்ன பண்ணுவான், பஞ்சு கறியா எனக்கு வேணாம், இது அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஞ்சை வெறுக்கிறது போல வெறுப்பான். அப்போ பஞ்சு கறி ஹராம்னு தெரிஞ்ச அவனுக்கு வட்டி ஒரு தீமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல தெரியல. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் வாங்கும் போது யாரும் தடுக்கல. அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, வட்டி பெருகி போயிருக்கு. இன்னைக்கு ஊர்கள்ல உள்ளவங்க யாராவது ஒருத்தர் இமாம் தொழுகை வைக்க வந்தா இல்ல பயான் பண்ண வந்தா அந்த ஊர் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இமாமை கூப்பிட்டு எதை பத்தி வேணாலும் பயான் பேசுப்பா, இந்த வட்டியை பத்தி மட்டும் பயான் பேசுறது, ஏன்னா எங்க பொழப்பே அதுதான், நீ பயான் பேசுறேன்னு வச்சுக்கேன் எங்க பொழப்பு நாரிடும், அதனால என்ன பண்ணாத வட்டியை பத்தி பயான் பேசாத, வட்டி தப்புன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஊர் தலைவர்கள்லாம் அந்த இமாமுக்கு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு என்ன இருக்கு, தீமையை தடுக்கிறதுனால வட்டி இவ்வளவு பெரிய இந்த கொடுமையான நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுல சின்ன சின்ன தீமையா இருந்தாலும் பெரிய பெரிய தீமையா இருந்தாலும் எல்லா தீமையும் வந்து நம்ம தடுக்கணும். தடுக்கிறனால தான் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது இது ஒரு சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தா, குன்தும் ஹைர உம்மத்துன் உஹ்ரஜத் லின்னாஸ் வ தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமா இருக்கீங்க. ஏன் சிறந்த சமுதாயமா நம்மளுடைய சமுதாயத்தை பத்தி சொல்லி காமிக்கிறான், அதுக்கு அடுத்த லைன்லயே சொல்றான், நீங்க நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க, அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சிறந்த சமுதாயமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு விஷயத்திலயும் யாராவது நன்மை செய்யாம இருந்தாங்களா நன்மை செய்யன்னு சொல்லணும். யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், தப்பு செய்தியே தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்லணும். அதுக்கு ஐயோ நம்ம அவங்க பெரியவங்களே இருக்காங்க, நம்ம சின்ன பொண்ணா இருக்கும், சொன்ன ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது தப்பா நினைச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தீமையை தடுக்கணும். இன்னும் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால நமக்கு என்ன பல நன்மைகள் வந்து கிடைக்கும். இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால மறுமைக்கான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், கணக்கில்லாத நன்மையை அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு தருவான். மறுமையில வந்து நிறைய நன்மைகள் சேர்க்கக்கூடிய ஒரு இதா எது இருக்குன்னா இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்தல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கீங்களேன், அறிவு. அந்த அறிவு வந்து ரொம்ப பெருகும். எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கும் போது ஒருத்தன் சும்மா கேட்டுட்டு போயிட மாட்டான், ஒரு 2 கேள்வி கேட்பான், இது எப்படி அது எப்படின்னு கேட்பான். இன்னொருத்தர் 2 கேள்வி கேட்பான், இது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு, நீ இவ்வளவு இது சொல்றல இது எப்படி வந்துச்சு சொல்லி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவன் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல ஆராய்வோம், ஹதீஸ்ல ஆராய்வோம். குரானும் ஹதீஸுமா நம்ம என்ன பண்ணுவோம், கையில வச்சுட்டு அலைவோம், இதுல இருக்கா இதுல இருக்கா இதுல இருக்கா இதுல இருக்கான்னு பார்ப்போம். அப்போ நம்ம அதை பார்க்க அதை படிக்க எல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், அறிவு பெருகும். அப்போ வந்து ஒருத்தன் வந்து அல்லாவும் தூதரும் சொல்லாததை ஒருத்தன் சொல்லும் போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், இது குரான்ல இல்ல, இது ஹதீஸ்ல இல்ல, நீ வந்து மார்க்கத்துல இல்லாதத சொல்ற நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கே விளக்கம் கொடுக்கிற அறிவு அளவுக்கு நமக்கு என்ன வந்துரும், அறிவு வந்துரும். எதனால இந்த அறிவு வருது, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால என்ன வரும், இந்த அறிவு வரும். அதுக்கப்புறம் இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால அடுத்த நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பாதுகாப்பா இருக்கும். இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால நம்ம பாதுகாப்பா இருப்போம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறேன், ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுனால அந்த தீமையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். அந்த தீமையினால நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் வராது. அப்படி நன்மை ஒருத்த வந்து தீமையை பார்த்துட்டு சரி தீமை தானே விட்டுடு அப்படின்னு, தீமை நம்ம பண்ணல அவன் தானே பண்றான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம இருந்தோம்னா அந்த தீமை யாரை பாதிக்கும், நம்மள பாதிக்கும். உதாரணமாக இப்ப வந்து ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுடைய தெருவுல வந்து ஒரு மது கடையை வந்து ஓபன் பண்றாங்க. அவன் என்ன நினைக்கிறான், சரி நம்ம தான் குடிக்கல நம்ம தெருவுல தானே ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுட்டான்னு வச்சுக்கீங்களேன், நாளைக்கு யார் குடிச்சிட்டு வருவா, அவன் மகன் குடிச்சிட்டு வருவான். அப்போ அந்த மதுக்கடையை தடுக்காதனால அவனுடைய குடும்பம் பாதிக்கும், அவனுடைய குடும்பம் அழியும். நாளைக்கு அவனுடைய சந்ததிகள் எங்க போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அப்ப நம்ம பார்த்தும் தடுக்காதனால அப்ப நம்மளுக்கு தான் அந்த தீமை வருது, நம்மளுக்கு தான் அந்த அழிவு வருது. அப்போ நன்மையவே தீமை தடுக்கிறதுனால நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு இது வந்து வருது. இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு கப்பல்ல வந்து 2 பேர் போறாங்க. அப்போ மேல்தட்டு கீழ்த்தட்டுல 2 பேர் இருக்காங்க. அப்ப கீழ்த்தட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்க, மேல்தட்டுல இருக்கவங்க கிட்ட போய் தண்ணி கேட்டுட்டே வராங்க.
அப்ப கீழ்த்தட்டுல இருக்கவங்க நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு மேல போய் தண்ணி கேட்டுட்டே இருக்கணும், நம்மளுக்கு கீழே தான் தண்ணி இருக்கே, நம்மளே ஓட்டையை போட்டு என்ன பண்ண வைக்கலாம், தண்ணியை மேல வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மேல வர வைக்கிறாங்க. அப்படியே அந்த மேல்தட்டுல பாத்துட்டு இருக்க இவங்க தடுத்தாங்கன்னா எதுவும் இல்ல, எந்த ஆபத்தும் வராது. இதே தடுக்காம இருந்தாங்கன்னா அந்த தண்ணி மேல வந்து என்ன ஆகும், 2 பேருமே அழியிற நிலைமை ஏற்படும். அதுக்கு அழகான உதாரணமா ரசூல்லா இந்த உதாரணத்தை வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு தீமையை பார்த்து தடுக்கலைன்னா அந்த தீமையில யார் போயிடுவா, நம்மளும் அந்த தீமையை வந்து அழிச்சிடும். அதனால நம்ம நன்மை ஏவி தீமை தடுக்கிறதுனால இது ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதா இருக்கு. அடுத்த நன்மை ஏவி தீமை தடுக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உறுதியா இருப்போம். அந்த நன்மையை ஏவி தீமை தடுக்கிற நம்ம எப்படி இருப்போம், உறுதியா இருப்போம். எப்படி உறுதியா இருப்போம், அந்த நன்மையை சொல்லிருக்குமே நம்ம அந்த நன்மையை செய்யணும், ஒரு தீமையை தடுத்திருக்குமே நம்ம அந்த தீமையில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே உறுதியா இருப்போம். இத பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மறுமை நாள்ல வந்து ஒரு மனுஷனை வந்து நரகத்துல வந்து போடப்படுவானாம். போடப்படும் போது அவனுடைய குடல் வந்து முதல் நரகத்துல வந்து விழுந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், கழுதை வந்து ஒரு செக்கு எப்படி இழுக்குமோ அதே மாதிரி அவன் செக்கு இழுப்பானா. அப்ப நரகத்து வாசிகளா வந்து கேட்பாங்களா, உனக்கா இந்த நிலைமை, நீ உலகத்துல எங்களுக்கு நன்மை செய்யாமல் சொன்னியே, தீமையில இருந்து தடுத்தியே, இப்ப நீயே நரகத்துல இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகவாசிகளா அந்த மனுஷன் கிட்ட பார்த்து கேட்பாங்க. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா, உனக்கு நான் நன்மையை ஏவனேன் ஆனா அந்த நன்மையை நான் செய்யல, உனக்கு நான் தீமையை விட்டு தடுத்தேன் ஆனா அந்த தீமையை நான் செஞ்சு வந்தேன், அதனாலதான் இன்னைக்கு நான் நரகத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லுவானா. அப்போ ஒரு நன்மை ஏவி தீமை தடுக்க கூடியவன் முதல் என்ன பண்ணணும், ஒருத்தனுக்கு நன்மை ஏவறியா, நான் அந்த நன்மை செய்யக்கூடிய இருக்கணும். ஒருத்தர் தீமையை தடுக்கிறியா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த தீமையில இருந்து விலகி இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். இந்த தண்டனை மட்டுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இளமையான பருவத்துல அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கான். இந்த மார்க்கத்தை நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் எத்தி வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, மார்க்கத்தை படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பயான் பண்ணி மார்க்கத்தை எடுத்து வைக்கலாம், வீட்டுல இருக்கவங்க கிட்ட நல்லா சாதாரணமா பேசுறது மூலம் நான் மார்க்கத்தை எடுத்து வைக்கலாம். இப்படி செய்யாதமா இப்படி செய்யுமா அப்படி சொன்னாலே இது ஒரு நன்மை ஏவி தீமை தடுக்கிற விஷயமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த கல்வியை படிச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம மத்தவங்களுக்கு சொல்லணும், நாம அதை வந்து செயல்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வயசுலயே உள்ள எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, விபச்சாரத்தின் பக்கம் இருக்காங்க, சீர்கேட்டின் பக்கம் இருக்காங்க, வழிகேட்டின் பக்கம் இருக்காங்க. அதெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி ஒரு ஆலிமா அப்படின்ற ஒரு இதை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அதுக்கான இதை நம்ம அல்லாஹ் பத்தி நல்லா படிச்சிருக்கோம். இது தப்பு இது சரின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை மத்தவங்களுக்கு சொல்லணும், நாமும் வந்து செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ நன்மை ஏவி தீமையை தடுத்து ஒரு சிறந்த சமுதாயமா இருந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவளாக நான் என் உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது கல்லூரியினுடைய 2009-2010 கல்வியாண்டிலிருந்து பட்டம் பெற்ற மாணவிகளுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் ஃபக்கீர் முகமது அல்காஃபி அவர்கள் இப்போது பட்டங்களை வழங்குகிறார்கள். முதலாவதாக விஜே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆர்காட், இரண்டாவது ஜே ஜம்ருத் நிசா சென்னை, எம் சுமையா ராம்நாத், பி ரில்வானா உதவி வேலூர், எஸ் ஜெய்தூன் ராணி மதுரை, ஜிஎன் அகீலா கோபிச்செட்டிப்பாளையம், எம் பரகத் நிசா கோபிச்செட்டிப்பாளையம், எம் ஆயிஷா கோயம்புத்தூர், ஏ பாத்திமா மசாஹிரா சென்னை, எஸ் சர்மிளா புத்தானத்தம், எஸ் பாத்திமா பிவி சேலம், என் ராபியத்துல் பசீரா சென்னை, எஸ் இப்ராஹிம் நிசா சேலம், எஸ் யாஸ்மின் ஆயிஷா சென்னை, என் நூருன் நசீரா மானியம் மாடூர், எஸ் ஹபசா ஆசிஃபா சென்னை, என் ஹாஜிரா மானியம் மாடூர், என் ஜக்கரியா பேகம் மதுரை, எம் சாஜிதா புத்தானத்தம், ஏ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் திருச்சி, எஸ் யாஸ்மின் பௌச்சம்பட்டு, எஸ் ஜன்னத்துல் பசரியா மங்களகுடி, எச் ஜஹ்பர் நிசா திருப்பூர், ஏ ரஹ்மத் நிசா திருச்சி, எம் முபீனா திருப்பூர்,
எஸ் அனீஷ் ஃபாத்திமா திருப்பூர், ஜே பெனாசிர் நிசா கிளியனூர், ஏ அஸ்மா பாலக்கோடு, என் தஹ்சீனா தர்மபுரி, ஏ சுல்தான் நாஜியா சாத்தனூர், ஆர் சித்திகா புத்தானத்தம், டி பரகத் நிசா மணிப்பூர், எஸ் மேத்தாஜ் குன்னூர், டி ரசூல் பிவி சென்னை, ஒய் சல்மா மரியம் நாச்சிகுளம், எஸ் கன்சுல் மாரிஃபா புத்தானத்தம், ஏ ரசியா பேகம் குன்னூர், ஏ நிலோஃபர் நிசா புத்தானத்தம். முதலாவது பரிசு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆர்காட் நாசர். இரண்டாவது செயலாளர் அப்துல்சுபான் சாப் அவர்கள் வழங்குவாங்க. மூன்றாம் பரிசு பொருளாளர் யாசின் பாய் அவர்கள் வழங்குவாங்க. எம் சுமையா ராம்நாத். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு